அண்மை செய்தி. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார். அதில் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை பாஜக அரசு மீது சுமத்தியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டத்துறையின் 3வது மாநில மாநாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் படிப்புக்கான இடங்களில் மத்திய தொகுப்புகள் வழங்கும் இடங்களில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முறையாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றியும் கண்டிருக்கிறோம். இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் திமுகவுடைய வழக்கறிஞர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகும் திட்டம், அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை போன்ற பல சட்டங்கள் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கின்றன. தற்போதைய இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை உதாரணம் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தற்போதைய மத்திய மோடி அரசு தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்துள்ளது என அவர் இந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகம், மதசார்பின்மை, சோசியலிசம் போன்ற அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அதற்கு எதிராக இந்திய கூட்டணியில் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிக்கிறது. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல், வகுப்பு வாரிய சட்டத்திற்கு மசோதா, பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராடி வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள் நம் கழக சட்டத்துறையின் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் கமிட்டி அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த குழுவும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை தீவிரமாக கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3வது சட்டத்துறை மாநில மாநாடு நடைபெறுவதை ஒட்டி மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் சட்டத்தின் மாண்பை உயர்த்தி பெருகும் வகையில் அரசியல் சட்டத்திற்கு இன்று ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து விவாதிக்கும் வகையில் இந்த மாநாட்டின் கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் திட்டமிடப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. சமூக நீதி, மொழி உரிமை, மாநில உரிமைகள், சமத்துவம், மதசார்பின்மை ஆகியவற்றை சட்ட ரீதியாக நிலைநாட்டும் வகையில் நம் கழக சட்ட 3வது மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வாழ்த்துச் செய்தியை அவர் துணை முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.